இன்னும் அடையாளப்படுத்தப்படாத எத்தனையோ விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்றன. அவற்றில் உங்களின் வெற்றியும் ஒன்றாக இருக்கலாம். உங்கள் வெற்றி இன்னும் மறைந்துதான் இருக்கிறது, இல்லாமலே போய்விடவில்லை. அதை நீங்கள்தான் அடையாளப்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற விஷயங்களை விட ஆசைப்பட்டு கிடைக்காமல் போனவைதான் அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு வாழ்வில் ஒரு முறைதான் கிடைக்கும். அதையும் தவறவிட்டால் அதையே நினைத்து வாழ்க்கை முழுக்க வருத்தப்படும்படி ஆகிவிடும். கிடைக்கின்ற சிலவற்றையும் தவற விட்டுவிட்டு வாழ்வின் சந்தோஷத்தையே தொலைத்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் உங்களால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. உண்மையாக சிறப்பாக செயல்பட்டால் யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்கு திறமைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. தன்னுடைய திறமை எது என்பதை உணர்ந்து அதை வெளிப்படுத்தாதவர்கள்தான் இங்கு அதிகம். ஒவ்வொருவருக்குள்ளும் மறைந்துள்ள திறமைகள் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழலில்தான் வெளிவரும். வாழ்வில் இக்கட்டுகள் வந்தால் அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். அப்போதுதான் இதுவரை நீங்களே பார்க்காத புதிய நபரை நீங்கள் உங்களுக்குள் காண்பீர்கள். உங்களுக்கு எதிராக விமர்சனங்கள் வந்தால் வீழ்ந்து விட வேண்டாம். விமர்சனங்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நீங்கள் உங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டியதும் என்ன என்பதை ஆராய்ந்து பாருங்கள். விமர்சனங்களும் விமர்சிப்பவர்களும் உங்களின் வளர்ச்சிக்கு மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே உதவுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அர்த்தமுள்ள விமர்சனங்களை மட்டும் ஆராய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அர்த்தமற்ற விமர்சனங்களை தள்ளிவிடுங்கள். உண்மையில் அர்த்தமற்ற விமர்சனங்கள் விமர்சனங்களே அல்ல. அவைகள் உங்களின் வளர்ச்சியை பிடிக்காதவர்களுடைய வயிற்றெரிச்சல் வார்த்தைகள், அவ்வளவுதான். எந்த ஒரு பிரச்சனைகளையும் நேருக்கு நேர் சந்திக்காமல் அதை தீர்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே இல்லை. பிரச்சனைகளோடு சேர்ந்து வாழ பழகி விடுவதுதான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை. எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு கடந்து செல்லுங்கள். பிரச்சனைகளோடு வாழ பழகி விடாதீர்கள். பிறகு அதுவே வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். உழைக்காமல் உறங்கி கிடப்பவனுக்கு வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கையில் கடினமாக உழைக்க தயாராக இருப்பவனுக்கு என்றும் அழிவே இல்லை. கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனையே இருக்காது. கிடைத்ததெல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு என்று எதுவுமே இருக்காது. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். அதில் ஒவ்வொரு நொடியையும் நாம் போராடித்தான் வாழ வேண்டும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் மனம் தளர்ந்து விடாதீர்கள். எதற்கும் தளராத மனம் கொண்டவனுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை. எதற்கும் பயம் கொள்ளாதீர்கள். உங்களுக்குள் பயம் இருந்தாலும் அதை வெளியில் கொஞ்சமும் காட்டிக்கொள்ளாதீர்கள். தைரியம் இல்லை என்பதை வெளிக்காட்டுவது கூட தவறில்லை. ஆனால் பயம் இருக்கிறது என்பதை காட்டுவதுதான் மிகப்பெரிய தவறு. பயத்தை வெளிக்காட்டுவது அபாயத்தை நாமே எதிர்கொண்டு அழைப்பதற்கு சமம். உங்களின் கூச்சத்தையும் அச்சத்தையும் தூக்கி எறிந்து விடுங்கள். கூச்சப்பட்டு கொண்டே இருப்பவன் வாழ்வில் வெற்றியை அனுபவிக்கவே முடியாது. பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதற்கு முன் கடவுள் நமக்கு சில சங்கடங்களையும் பெரிய அளவில் கொடுக்கத்தான் செய்வார். இந்த உலகத்தில் நம்மால் சமாளிக்கவே முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. எதையும் கடந்து சென்றால்தான் சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியும். நேற்றைய பொழுதை வைத்து இன்றைய பொழுதை நீங்களே முடிவு செய்து விடாதீர்கள். அது நாளைக்கே நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மையாகவும் மாறலாம். நம்பிக்கையோடு நடை போடுங்கள். எது ஒன்றிலும் திருப்தி அடைந்து விடாதே. திருப்தியின்மை, ஏக்கம் இவை இரண்டும் உன் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானவை. உங்களுக்கு தேவையான அமைதியையும் நிம்மதியையும் வேறு யாராவது தருவார்கள் என்று கற்பனையில் இருக்காதீர்கள். உங்களை தவிர உங்களுக்கான அமைதியையும் நிம்மதியையும் வேறு யாரும் தர முடியாது. கடல் போல ஆழமாகவும் எல்லையற்ற வானத்தைப் போலவும் பறந்து விரிந்துள்ள சக்தி கொண்ட ஆற்றல்கள் உங்கள் ஒவ்வொருவரின் இதயத்திற்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் அதை உணராமல் நம்மை நாமே பலவீனப்படுத்திக் கொள்கிறோம். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சில சின்ன சின்ன தோல்விகளுக்கும் இதுதான் காரணமாக அமைகிறது. வாழ்க்கையில் எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லாத மனிதர்களும் இல்லை, பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையும் இல்லை. பிரச்சனைகளுக்கு பயந்து யாரும் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதில்லை. பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்வதில்தான் நாம் வாழும் வாழ்க்கையின் வெற்றியே அடங்கியிருக்கிறது.
இந்த உலகத்தில் அதிர்ஷ்டம் என்பது மிகப்பெரிய பொய்யாகத்தான் தோன்றும். அது நமக்கு கிடைக்கும் வரை. அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும் அதிர்ஷ்டம். ஆனால் அந்த அதிர்ஷ்டமும் உழைப்பவர்களிடம் மட்டும்தான் வரும். உழைக்காமல் உறங்கிய பொழுதை வீணடிப்பவர்களிடம் அல்ல. மிக பெரிய அதிசயங்கள் நடப்பதற்கு முன்பு சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து கொண்டே இருப்பது சாதாரணம்தான். தடங்கல்கள் வந்தால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தளர்ந்து போய் உங்கள் முயற்சிகளை நிறுத்திவிடாதீர்கள். ஒரு நாள் எல்லா தடங்கல்களும் விலகி எதுவெல்லாம் உங்களை விட்டு விலகிச் சென்றதோ, எதுவெல்லாம் உங்களுக்கு கிடைக்காமலே இருந்ததோ, எதையெல்லாம் நீங்கள் விரும்பினீர்களோ அவை அனைத்துமே ஒட்டுமொத்தமாக உங்களோடு வந்து ஒட்டிக்கொள்ளும். வாழ்வில் சில கடுமையான சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் அதிகம் தேவைப்படுகிறது. உங்கள் மனதிற்குள் சோர்வுகளும் பலவீனங்களும் நுழைந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் எந்த சூழ்நிலைகளும் உங்களை எதுவும் செய்யாது. வாழ்க்கையில் நமக்கு பிடித்த விஷயங்கள் நடந்தால் மட்டும் அதற்கு கடவுள்தான் காரணம் என்று சொல்லிக் கொள்கிறோம். பிடிக்காத விஷயங்கள் நடந்துவிட்டால் அதை விதி என்று நொந்து கொள்கிறோம். ஆனால் அனைத்திற்கும் நாம் தான் காரணம் என்பதை மட்டும் எப்போதும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. பயத்தை உனக்குள்ளேயே வைத்துக்கொள். துணிவை மட்டும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள். துன்பத்தையும் வலிகளையும் உனக்குள்ளேயே வைத்துக்கொள். மகிழ்ச்சியை மட்டும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள். அப்போதுதான் வெற்றியும் மகிழ்ச்சியும் எப்போதும் உன்னோடு இருக்கும். உங்கள் தவறுகளை யாராவது சுட்டிக்காட்டினால் அவர்களோடு தர்க்கம் செய்வதை நிறுத்திவிட்டு உண்மையில் தவறு உங்களிடம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து அதை திருத்த முயற்சி செய்யுங்கள். தவறை திருத்திக் கொள்ள முயல்வதில் உங்களுக்கு ஒருபோதும் அவமானம் கிடையாது. தவறு என்று தெரிந்தும் அதை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதுதான் உண்மையில் அவமானம். உங்கள் வாழ்க்கையில் சோகம் விளைவதற்கு உங்களின் அறியாமையை தவிர வேறு எதுவும் காரணமில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அறியாமையை அழிக்க முயற்சிக்காமல் இருப்பதுதான் உங்களின் மிகப்பெரிய இயலாமை. எந்த சூழலிலும் ஒழுக்கத்தை கைவிடாதீர்கள். ஒரு மனிதனை மாற்றி அமைக்கும் விதி அவனது ஒழுக்கத்தில்தான் உள்ளது. எதற்காகவும் உங்களின் சந்தோஷத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள். எதற்காகவும் உழைக்காமல் ஓய்ந்திருக்காதீர்கள். சந்தோஷமும் உழைப்பும் தான் உங்களின் ஆயுளை அதிகரிக்கும். கப்பலுக்கு உரிய பிரதேசம் கடல், இதயத்திற்கு உரிய பிரதேசம் தியானம். தியானத்திற்கு என்று தினமும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள். இல்லை என்றால் தினமும் குழப்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் நேரம் ஒதுக்கும்படி ஆகிவிடும். பல அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒருவனின் மனதில் ஓடும் ஒரே ஒரு வாசகம் நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன் என்பதாக இருக்க வேண்டுமே தவிர எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று சோர்ந்து போகக்கூடாது. சில சங்கடங்கள் பின்னாளில் வரப்போகும் சந்தோஷங்களுக்கு காரணமாகவும் இருக்கலாம். சங்கடங்கள் வந்தால் அதை எதிர்கொள்ளுங்கள். சமாளிக்க முடியாமல் சரிந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருக்கும் நல்லதை பிரித்து பார்க்க தெரிந்தவர்களுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும். உங்களுக்கு எந்த வேலையை செய்ய பிடிக்கிறதோ அப்படிப்பட்ட வேலைகளில் ஒன்றிரண்டை தினமும் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். நாளடைவில் அப்படிப்பட்ட காரியங்கள் மீது உங்களுக்கு இருந்து வந்த வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்துவிடும். உங்கள் கடமைகளை ஈடுபாட்டுடன் செய்வதற்கு அதுதான் மிகவும் உதவிகரமாக இருக்கும். எப்போதும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது இருக்கும் உங்கள் நிலைதான் முடிவான ஒன்று என்று நினைத்துவிடக்கூடாது. இந்த நிலையை விட மிகச்சிறந்த ஒரு நிலை உங்களை நோக்கி வர தயாராக இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள சற்று உங்களது எண்ணங்களை நேர்மறை அலைவரிசைக்கு மாற்றிவிட்டால் போதும். வரவிருக்கும் வசந்த காலங்களை சந்தோஷமாக அனுபவிக்கலாம். இறைவன் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடன் உங்களுக்குள் துணையாக இருக்கிறார் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். அதை முழுமையாக நம்புங்கள். சில நேரங்களில் இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் போதும். பிரச்சனைகள் பெரியதாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகள் சுலபமாக கிடைத்துவிடும். அனைத்தையும் நீங்கள் எளிதாக கடந்துவிடவும் முடியும். உன்னை முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கும் உன் தடைகளையே எல்லாவற்றுக்கும் காரணமாக சொல்லிக்கொண்டு ஒரே இடத்தில் உறங்கி கிடக்காதே. உனக்குள் எல்லா ஆற்றல்களும் இருக்கின்றன. அதை நீ இன்னமும் உணராமல் இருப்பது மட்டும்தான் நீ செய்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய தவறு. இதுவரை உறங்கியது போதும். விழித்தெழு. விண்ணை தொடலாம். புறப்படு.
நீங்கள் விழும்போது நகைப்புக்குரியவராக இருந்தாலும் வீழ்ச்சிகளிலிருந்து எழும்போது வியப்புக்குரியவராக எழ வேண்டும். நீங்கள் தவறி கீழே விழுந்துவிட்டால் நீங்கள் விழுந்ததை மற்றவர்கள் பார்ப்பதற்குள் எப்படி எழுந்து விடுவீர்களோ அதேபோல் உங்களின் வீழ்ச்சிகளிலிருந்தும் விஸ்வரூபம் கொண்டு எழுந்து விடுங்கள். எந்த பொருள் அதிகம் கிடைக்கிறதோ அதை மனிதர்கள் மதிப்பதில்லை. நீங்கள் உங்கள் மரியாதை மற்றும் கௌரவத்தை அதிகரிக்க விரும்பினால் சில நேரங்களில் காணாமல் போகவும் கற்றுக்கொள்ளுங்கள். எப்போதும் எல்லோருக்கும் கிடைத்துவிட்டால் நம் மதிப்பு குறைந்துவிடும். வாழ்க்கையில் எந்த சவால்களையும் பார்த்து பயந்து பின்வாங்கி விடாதீர்கள். உங்களின் தைரியம்தான் உங்களுக்கு எப்போதும் பக்கபலமாக இருக்கும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளுங்கள். எதிலும் துணிச்சலுடன் செயல்படத் தொடங்குங்கள். துணிச்சலுடன் செயல்பட எப்போது முடிவு செய்கிறீர்களோ அப்போதே உங்கள் வாழ்க்கையின் பாதி அபாயத்தை நீங்கள் கடந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம். பிறருக்கு உதவி செய்ய விரும்புகிறவன் ஒருபோதும் பிறரிடம் உதவி வேண்டி நிற்க மாட்டான். எந்த உரிமைக்காகவும் அவன் யாரிடமும் கோரிக்கை வைக்க மாட்டான். எதற்கும் உதவாதவர்களே எல்லாவற்றுக்கும் பிறரிடம் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். இன்று நீங்கள் செய்யும் வேலைகளை உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் செய்யவில்லை என்றால் அதனால் பின்னாளில் உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் விளைவுகள் மிகவும் மோசமானதாக இருக்கலாம். உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் கவனமாக இருங்கள். எல்லா வேலைகளையும் மற்றவர்களிடம் ஒப்படைத்து விடாதீர்கள். எப்போதும் உங்களுக்கு செய்ய தெரிந்த வேலைகளை மட்டும் அடுத்தவர்களிடம் ஒப்படையுங்கள். அப்போதுதான் அவர்கள் அதை சரியாக செய்கிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒன்றை அடைய வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்ட பிறகு அதற்கு தடையாக எவர் வந்தாலும் அவர்களை தகர்த்துவிட்டு கடந்து செல்வதுதான் உங்கள் இலக்கை அடைவதற்கான ஒரே வழி. தவறு செய்தால் அதை மறைக்க முயல்வது கோழைத்தனம். அதை ஏற்றுக்கொள்வதுதான் வீரனின் பண்பு. தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்வதே அறிவுடையவர்களின் செயல். தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் சரியானதை கற்றுக்கொள்ளவும் சரியானதை பெற்றுக்கொள்ளவும் முடியும். நம் முகத்திற்கு நேராக நம்மை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் நமக்கு எதிரிகளும் இல்லை. நம் முகத்திற்கு நேராக நம்மை புகழ்ந்து பேசுபவர்கள் எல்லோரும் நமக்கு நண்பர்களும் இல்லை. உண்மையில் நம்மை எதிர்க்க நினைப்பவர்கள் நமக்கே தெரியாமல் மறைமுகமாகத்தான் நம்மை எதிர்ப்பார்கள். நம்மை புகழ நினைப்பவர்கள் நாம் இல்லாத இடத்தில்தான் அதை செய்வார்கள். நீங்கள் அதிகாரத்தில் தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டுமென்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விதி இதுதான். கடமைக்கு வாழ்பவர்களை விட செய்ய வேண்டிய கடமைகளுக்காக உயிரை இறுக பற்றி கொண்டு வாழ்பவர்கள் அதிகம். உங்களுக்கென்று சில கடமைகளை வைத்துக் கொள்ளுங்கள். அது நிறைவேறும் வரை நீங்கள் நிச்சயம் உயிரோடுதான் இருப்பீர்கள். வயிற்றுக்கு உணவு எப்படி முக்கியமோ அதுபோலவே நமது மூளைக்கு சிந்தனைகளும் முக்கியம். உணவு சரியில்லை என்றால் வயிறு கெட்டுவிடும். சிந்தனைகள் சரியில்லை என்றால் நமது மூளை கெட்டுவிடும். கெட்டுப்போன மூளை நம்மையே அழிக்கும் ஆயுதமாக மாறிவிடும். சிந்தனைகளை எப்போதும் சரியானதாக வைத்திருங்கள். வெற்றியடைய சிறந்த வழி மற்றவர்கள் பார்வையில் நாம் முட்டாளாக தெரிய வேண்டும். ஆனால் உண்மையில் நாம் புத்திசாலியாக இருக்க வேண்டும். யாருக்காகவும் உங்கள் கண்ணீரை வீணாக்காதீர்கள். உங்கள் கண்ணீரில் எவ்வளவோ சக்தி இருக்கிறது. உங்களின் கண்ணீரை கொண்டு உங்கள் இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை அணைத்து விடாதீர்கள். பிறகு நீங்கள் நினைத்தது எதையும் அடைய முடியாமல் உங்களின் லட்சியமும் அழிந்துவிடும். ஒரு திறமையை வளர்த்துக் கொள்வதில் விருப்பம் கொண்டவன் தன்னையே அதற்கு தியாகம் செய்யவும் அதிலேயே தன் வெகுமதியை காணவும் அதில் திருப்தி அடைபவனாகவும் இருக்க வேண்டும். தோல்வியடைந்த பலரும் வெற்றி அடைந்தவர்களின் பக்கம் நியாயம் இருப்பதாக உணர்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் அடைந்த தோல்வியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதே அதற்கு காரணம். தோல்வி வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி அடைவதற்கான வழியையும் வெற்றியை தவறவிட்டதற்கான காரணத்தையும் அப்போதுதான் கண்டடைவீர்கள். வாழ்க்கையில் காலம் எல்லோரையுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் கடுமையாக சோதிக்கும். அதையும் எதிர்த்து போராடும் போராளிகளால் மட்டும்தான் அதை கடந்து மகிழ்ச்சியான வாழ்வை வாழ முடியும்.
எதிரியோடு அல்ல, உன்னோடு நீ செய்யும் யுத்தம்தான் மிகப்பெரிய யுத்தம். அதில் நீ ஜெயித்து விட்டால் அதன் பிறகு உன்னை எதிர்த்து நிற்பது யாராக இருந்தாலும் சரி, அவர்களை ஜெயிப்பது உனக்கு மிகவும் எளிதாகவே இருக்கும். ஆபத்துகள் வந்தால் அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதீர்கள். ஆபத்துகளுக்கு நடுவிலும் வாழக்கூடிய மன உறுதி எவனிடம் இருக்கிறதோ அவனே எதையும் வெல்லும் ஆற்றல் கொண்டவன். துன்பமும் பயமும் வேறு எங்கோ இருந்து வரவில்லை. நாம் அனுபவிக்கும் இன்பத்திலிருந்துதான் துன்பம் பிறக்கிறது. நாம் எதன் மீது பற்று கொள்கிறோமோ அதிலிருந்துதான் பயமும் உண்டாகிறது. நம் வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் நாம் தான் முழு காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திறமையோடு சேர்த்து கொஞ்சம் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கையில் வறுமையே வராது. இதை உணர்ந்தவர் வாழ்வில் துயரம் என்பதும் இருக்காது. எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நம்முடைய தற்போதைய செயல்களால் உருவாக்கி கொள்ள முடியும். நிகழ்காலத்தில் நாம் செய்யும் செயல்களில் கவனத்துடன் இருப்பதே நல்ல வளம் நிறைந்த எதிர்காலத்திற்கான அடிப்படையாகும். உலகத்தை இருக்கின்றபடியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். வருகின்ற துன்பத்தை எல்லாம் அமைதியாக பொறுத்துக்கொள். பிறரால் உதாசீனப்படுத்தப்படும் போது அதை உனக்கு போடப்படும் பூமாலையாக நினைத்துக்கொள். அடிமையைப் போல் நடத்தப்படும் போது சுதந்திர காற்றை சுவாசிப்பதைப் போல கற்பனை செய்து கொள். நிச்சயம் நீ விரும்பிய அனைத்தும் ஒரு நாள் உனக்கு கைகூடும். உலகில் உள்ள தீமைகளை பற்றி வருத்தம் கொள்ளாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் தீமைகளை மட்டும் எண்ணி வருத்தப்படு. உன்னை சீர்படுத்து, உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்து. பிறகு உனக்கு உள்ளேயும் வெளியேயும் நன்மைகள் மட்டுமே சூழ்ந்திருப்பதை உன்னால் உணர முடியும். உன் கனவுகளில் நல்ல எண்ணமும் நல்ல நோக்கமும் இருந்தால் அது நிச்சயம் ஒரு நாள் நிஜத்தில் நிறைவேறும். கலங்காத உள்ளம் படைத்தவர்களே இறுதி வெற்றிக்கு உரியவர்கள். எது நடந்தாலும் கலங்காமல் இறுதி வரை முயற்சி செய்யுங்கள். சிந்தனை சக்தியின் 90% ஆற்றல்கள் மனிதர்களால் வீணடிக்கப்படுகிறது. அதன் காரணமாகவே மனிதன் தொடர்ந்து பெரிய தவறுகளை செய்கிறான். சரியான மனப்பயிற்சி பெற்றவர்களின் மனம் ஒருபோதும் எந்த தவறுகளையும் செய்வதில்லை. மன உறுதி என்பது வயதாலோ அல்லது உறுதியான உடலாலோ வருவதில்லை. அது சரியாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட மூளையால் தான் வரும். நமக்கு எந்த பலமும் இல்லை என்று தெரிந்த பிறகு எதை செய்தாவது வாழ வேண்டும் என்ற எண்ணம்தான் நம் மூளையை சரியாக வேலை செய்யவும் வைக்கும். பலத்தால் ஆகாத காரியம் சில சமயங்களில் தந்திரங்களால் ஆகிவிடும். அதற்காக தந்திரத்தை கெட்ட செயல்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. யுத்தத்திற்கு பலம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது, புத்தியும் வேண்டும். எதிரி நம்மை விட பலசாலியாக இருந்தால் அவனை மிஞ்சுவது போல் நீ நடிக்க வேண்டும். எதிரியை விட நாம் பலசாலியாக இருந்தால் அதை எதிரியிடம் நாம் மறைத்துவிட வேண்டும். அப்போதுதான் எதிரியை வீழ்த்துவது நமக்கு எளிதானதாக இருக்கும். எந்த கடமையையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். தாழ்ந்த வேலைகளை செய்வதனாலேயே ஒருவன் தாழ்ந்தவன் என்று ஆகிவிட மாட்டான். உயர்ந்த வேலைகளை செய்வதாலேயே ஒருவன் உயர்ந்தவனாகவும் ஆகிவிட மாட்டான். எந்த வேலையை செய்கிறான் என்பதை காட்டிலும் செய்கின்ற வேலையை எப்படி செய்கிறான் என்பதை பொறுத்தே யாரையும் மதிப்பிட முடியும். உங்கள் மதிப்பு உயர வேண்டும் என்றால் உங்கள் கடமைகளில் எப்போதும் கவனமாக இருங்கள். பெரும்பாலானவர்கள் உயர்ந்த லட்சியம் எதுவும் இல்லாமல் இருளடைந்த வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை விட்டுவிட்டு அவரவர்களுக்கென்று ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை பின்பற்றி வீரநடை போடுவதுதான் வாழ்வை பயனுள்ளதாக வாழ்வதற்கான சிறந்த வழி. யோசிக்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் எதையும் தாமதப்படுத்தாதீர்கள். விரைவாக அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். ஒன்று தோற்றுவிடுவீர்கள், இல்லை என்றால் வெற்றி பெறுவீர்கள். ஒருபோதும் மரணித்து விட மாட்டீர்கள். எதையும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். மூடத்தனமான கொள்கைகளை விடாப்பிடியாக பற்றி கொள்ளாதீர்கள். புதிய உண்மைகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருங்கள். மனதின் ஆற்றலை ஒருமுகப்படுத்தினால் உலகில் உள்ள அறிவு செல்வம் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூடப்பட்டுள்ள கதவை எப்படி திறக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் உலகம் தன் ரகசியங்களை வெளியிட தயாராக இருக்கிறது.
எண்ணங்களை எப்போதும் உயர்வானதாக வைத்திருங்கள். உயர்ந்த எண்ணங்களை கொண்டவர்கள் ஒருபோதும் தனித்தவர்கள் என்று கூற முடியாது. அவர்களை சுற்றி அவர்களைப் போலவே உயர்ந்த எண்ணங்களை கொண்டவர்கள் எப்போதும் துணையாக இருப்பார்கள். இந்த பிரபஞ்ச பேராற்றலும் அவர்களுக்கு துணையாக நிற்கும். உலகில் 1000 வண்ணங்கள் இருந்தாலும் உங்கள் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்களே உலகில் தலை சிறந்த வண்ணங்கள். உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றப் போகிறது. எப்போதும் நல்ல எண்ணங்களையே கொண்டிருங்கள். கெட்ட எண்ணங்களுக்கு அடிமையாகி உங்கள் வாழ்க்கையை நீங்களே இருள் சூழ்ந்ததாக மாற்றி விடாதீர்கள். இன்றைய நாளை உங்களால் பார்க்க முடிகிறது. நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். இந்த பூமியில் வாழ்வதற்காக இறைவன் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். இந்த நாளை புத்துணர்வுடன் தொடங்குங்கள். உங்களிடம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறைவன் தந்த உடலும் உயிரும் உங்களிடம் இருக்கிறது. அதில் நம்பிக்கை நிறைந்த மனமும் இருந்தால் இன்றைய நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியை தரும் நாள்தான். உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லை என்றால் நீ உன் வாழ்வில் முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை விதையாக்கு. அந்த விதையை உன் திறமையால் மரமாக்கு. விமர்சித்தவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கட்டும். வருடங்கள் மாறுவதால் இங்கு வாழ்க்கையில் ஒன்றும் மாறிவிடாது. உங்களின் விடாமுயற்சி மட்டுமே உங்கள் வாழ்வை வளமாக மாற்றும். நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்வதற்கு இங்கு எவருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை புரிந்துகொள். ஆனால் நீ அடையவிருக்கும் வெற்றிக்கான தகுதியை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. வெற்றியின் ரகசியமே நீங்கள் செய்கின்ற வேலையை உங்கள் முழு விருப்பத்துடன் செய்வதுதான் என்பதை மனதில் வையுங்கள். உங்கள் சிந்தனையில் நீங்கள் செய்கின்ற சிறிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணம் போல்தான் உங்கள் வாழ்க்கை. வாழ்வில் சறுக்கல்கள் வரும்போது உடைந்து விடாதே. தோல்விகளை சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் எவரும் இல்லை. ஓடும் பாதை முடிந்துவிட்டதே என்று எந்த விமானமும் நின்று விடுவதில்லை. பாதை முடிகின்ற இடத்திலிருந்துதான் அது மேலே பறக்க ஆரம்பிக்கின்றது. அதுபோலத்தான் நம் வாழ்வும். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. முடிகின்ற இடத்தில் புதிய துவக்கம் உனக்காக காத்திருக்கும். உன் சிறகுகளை விரித்து நீதான் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீந்த தெரியும் என்பதற்காக எல்லா மீன்களும் கடலில் மட்டுமே வாழ்வதில்லை. சில மீன்களுக்கு சிறிய குளங்களே போதுமானதாக இருக்கிறது. இப்படித்தான் இங்கு பலரது வாழ்க்கையும் அவரவர் விருப்பங்களுக்கு ஏற்ப அவரவர் தேடல்களுக்கு ஏற்ப வாழ்க்கை அமைகிறது. முதலில் உங்கள் முயற்சிகளை பார்த்து சிரிப்பவர்கள் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்று சொல்வார்கள். பிறகு உங்களை கண்டு பொறாமை கொள்வார்கள். ஒரு நாள் உங்களைப் போல் வர வேண்டும் என்று இன்னொருவரிடம் சொல்வார்கள். உன்னை யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீ நம்பினால் போதும். வெற்றி நிச்சயம். நீங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராகும் போதுதான் நீங்கள் எதையும் வெல்லும் தகுதியை பெறுகிறீர்கள். உனக்கு கிடைத்தது வெற்றி என்றால் தோற்றவனுக்கு ஆறுதல் சொல். உனக்கு கிடைத்தது தோல்வி என்றால் வென்றவனிடம் அறிவுரை கேள். தவறே இல்லை. ஒருபோதும் உங்கள் சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பெரிய பெரிய தோல்விகளை கூட சிறிய நம்பிக்கை இருந்தால் எளிதாக கடந்து விடலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகிற்கு ஏற்றவாறு உன் செயல்களை மாற்றலாமே தவிர ஒருபோதும் உன் இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருக்காதே. அதுவே உன் தோல்விக்கான ஆரம்பமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகளில் தெளிவாக இரு. தோல்விகள் தருகின்ற பரிசு அனுபவங்கள் தானே தவிர அவமானங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிறர் உங்களை திருத்தி பார்க்கும் வரை காத்திருக்காதீர்கள். நம்மை நாமே செதுக்கிக் கொள்வது கூட சிறந்த பக்குவத்தின் அடையாளம்தான். கஷ்டம் நம் கண்ணை மறைப்பது போல அதிலிருந்து வெளியே வரவும் நிச்சயம் ஒரு வாய்ப்பை தரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். உங்கள் கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள். உங்கள் எண்ணங்கள் செயல்களாக மாறும். அதுதான் உங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்கள் மனதில் உங்களை பற்றி எந்த அளவிற்கு சிறந்த எண்ணங்களையும் உயர்வையும் பாராட்டுதலையும் கொண்டுள்ளீர்களோ அந்த அளவிற்கு சிறப்பாகவும் உயர்வாகவும் பாராட்டுதலும் பெற்று மேன்மை பெறுவீர்கள். மற்றவர்களை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் சிறப்பான எண்ணங்களால் தான் அவர்களுடனான உறவு முறைகள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைகிறது. உங்களை சுற்றி நிகழும் அனைத்துமே உங்கள் எண்ணங்களின் வெளிப்பாடுதான் என்பதை உணருங்கள். உங்களை பற்றி எப்போதுமே உயர்வான எண்ணங்களையே கொண்டிருங்கள்.
ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், முன்னேறும் திறன் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சவால்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். சவால்களை எதிர்கொண்டு முன்னேறி வென்று காட்டுங்கள். மாபெரும் செயலை செய்வதற்கும் அற்புதமான வெற்றிகளை பெறுவதற்கும் பல பிரம்மாண்டங்களை சாதிப்பதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்றை நமது ஆழ்மனம் நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் தான் அதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணருங்கள். யாரோ சொன்னார்கள், யாரோ கேட்டார்கள் என்பதற்கெல்லாம் மனதை தளர விடாதீர்கள். உங்களுக்கான வாழ்க்கை எதுவோ அதை நோக்கியே பயணித்துக் கொண்டிருங்கள். ஒரு நாள் வெற்றி உங்களுக்கு வசமாகும். வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பதில்லைதான். ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதுவரை கிடைத்ததை கொண்டு சிறப்பாய் வாழ்வதே வெற்றிகரமான வாழ்க்கை. கஷ்டமான காலங்களில் ஒரு சிலர் உடைந்து போகின்றனர். ஆனால் ஒரு சிலர்தான் அந்த சூழ்நிலைகளையும் தகர்த்தெறிந்து பல புதிய சாதனைகளை படைக்கின்றனர். சாதனையாளர்கள் எப்போதுமே கடினமான சூழ்நிலையில்தான் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல வசதியான சூழ்நிலையில் இருந்து கொண்டு சாதனைகள் செய்பவர்கள் மிகவும் அரிதானவர்கள்தான். இன்று முதல் நீங்களும் மற்றவர்களை பின்பற்றுபவர்களாக இல்லாமல் படைப்பாளிகளாக மாறுங்கள். நீங்களும் மிகப்பெரிய சாதனையாளர்கள்தான். அனுபவம் சிலருக்கு மகிழ்ச்சியை தருகிறது, சிலருக்கு வலிகளை தருகிறது. மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வை. வலிகள் நிறைந்த அனுபவத்தை நீ உன் வாழ்வில் முன்னேறும் ஏணிப்படிகளாக வை. காலம் கனிந்து வரும் என்று காத்திருக்காதே. யாராவது உதவி செய்து நம்மை வாழ்க்கையில் உயர்த்தி விடுவார்கள் என்று எதிர்பார்க்காதே. நீ எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரும்பு கூட உனக்கு உதவி செய்ய முன்வராது என்பதை தெரிந்து கொள். நேரம் வரும் என்று காத்திருப்பது மடத்தனம். உனக்கான நேரத்தை நீயே அமைத்துக்கொள். தினம் தினம் தன்மானத்தை உயர்ந்ததாக நினைத்திடு. அனுதினமும் உழைக்க துணிந்திடு. இங்கு வாழ தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை. இதுதான் வாய்ப்பு என்று தெரியாமல் நழுவ விடுபவர்கள்தான் அதிகம். வாய்ப்புகளை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்துங்கள். வெற்றியாளர்கள் ஒருபோதும் எதையும் இழப்பதில்லை. ஒன்று வெற்றி கொள்கிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள். பணம் இல்லாதவன் ஏழை இல்லை. எவனிடம் எதிர்காலம் பற்றிய கனவுகளும் குறிக்கோளும் இல்லையோ அவனே பரம ஏழை. இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே. நீ வரம்பில்லாத வலிமையை பெற்றவன் என்பதை உணர்ந்து செயல்படு. வெற்றி நிச்சயம். இல்லை என்று வாடவும் கூடாது, இருக்கிறது என்று ஆடவும் கூடாது. அத்தனையும் மாற ஒரு நொடி போதுமானது என்பதை நினைவில் வையுங்கள். உனக்குள் எப்போதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கட்டும். தேடல்தான் உன்னை ஒரே இடத்தில் தேங்கி நிற்க விடாமல் முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கும். வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் எதை எப்போது இழப்போம் என்று யாருக்கும் தெரியாது. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் பிறரை மனதார வாழ்த்துங்கள். வாழ்த்துவதற்கு வசதிகள் தேவையில்லை, நல்ல மனம் இருந்தாலே போதும். பிறரை வாழ்த்தும் போது நாமும் வாழ்த்தப்படுவோம். உங்கள் வாழ்த்துக்களாலும் நல்வார்த்தைகளாலும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக மாறும். இறைவன் தந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் வரமாவதும் சாபமாவதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது. எப்போதும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் பற்றியே சிந்திப்பவர்களுக்கு வாழ்க்கை சாபமாகிறது. அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையே வரமாகிறது. உனது செயல்கள்தான் நீ யார், எப்படிப்பட்டவன் என்பதை தீர்மானிக்கிறது. சிந்தித்து செயல்படு. உன் சிந்தனைகளும் செயல்களும் உன் இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும். நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்குங்கள். உங்களது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகளும் உங்களை விரைவாக வந்து சேரும். நீங்கள் சந்திக்கின்ற மாற்றங்கள் முதலில் கடினமானதாக இருக்கலாம், நடுவில் குழப்பமாக கூட இருக்கலாம். ஆனால் இறுதியில் மிக அழகாக இருக்கும். பொறுமையாக இருங்கள். இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்தவே முடியாது. ஏனென்றால் அந்த இரண்டுமே இப்போது இல்லை. நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற மாபெரும் முதலீடு நம் நேரம் மட்டுமே. அதை சரியாக பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது. வாழ்க்கையில் ஒன்றை சரி செய்ய முடியாத நேரத்திலும் எதையும் சகித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் நமக்கு நாமே பொய்யாக சொல்லும் ஆறுதல் வார்த்தைதான் இதுவும் கடந்து போகும்.
உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு செயல்படுங்கள். இந்த உலகில் கடினமானவை நிறையவே உண்டு, ஆனால் முடியாதவை என்று எதுவுமே இல்லை. உயர நினைக்கும் போது உதவி செய்ய யாரும் இல்லையே என வருந்தாதே. உன் பலமே நீ தனியாக நிற்பதுதான் என்பதை உணர்ந்து கொள். நீங்கள் பலம் உள்ளவர்களாக இருக்க விரும்பினால் முதலில் உங்கள் பலவீனங்கள் என்ன என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பலவீனங்களை கொண்டு யார் வேண்டுமானாலும் உங்களை வீழ்த்தக்கூடும். கவனமாக இருங்கள். எந்த சூழலிலும் கஷ்டங்களை சந்திக்க தயாராக இருங்கள். நாம் சந்திக்கின்ற கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் முன்னேற நமக்கு அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டங்களே இல்லை என்றால் நமக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உனக்கு பின்னால் பேசுபவர்கள் உன்னை புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, நீ முன்னோக்கி சென்று கொண்டே இரு. இலக்கில் தெளிவாக இருப்பவனுக்கு பாதைகளும் பயணங்களும் சரியானதாகவே இருக்கும். தளர்ந்து விடாதே, சோர்ந்து போகாதே. வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். முயன்றால் எட்டிவிடும் உயரம்தான் உன் வெற்றி. எந்த அளவு உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளையும் எதிர்கொள்ள உன்னை நீயே தயார் செய்து கொள். உன் வெற்றியை தடுக்க யாராலும் முடியாது. மாற்றத்தை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து தேடி அலைந்து கொண்டிருக்காதே. முதலில் மாற்றத்தை உனக்குள் கொண்டு வர முயற்சி செய். உன்னை பார்த்து மற்றவர்கள் மாறட்டும். சோதனைகள் இல்லாமல் இங்கு எந்த சாதனைகளும் படைக்க முடியாது. வரலாற்றில் சாதித்தவர்கள் எல்லாம் பல சோதனைகளை கடந்து வந்தவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள். உங்களை நீங்களே மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு மற்றவர்களை முழு மனதோடு பாராட்ட முயற்சி செய்யும் போதுதான் உங்களின் பொறாமை குணத்தை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். உங்களை நீங்களே வெற்றி கொள்ளாதவரை இந்த உலகில் ஒரு துரும்பை கூட உங்களால் அசைக்க முடியாது என்பதை உணருங்கள். வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய வலிகள்தான் நாளை உங்களின் மிக பெரும் பலமாக மாறப்போகிறது. நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை எதிர்த்து உங்கள் துன்பங்களை விரட்டி அடிப்பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் சாதனையே அடங்கியிருக்கிறது. உன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றிற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் இங்கு பல பேர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை குறைத்துக் கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் புத்திசாலி. தேவைகளை அதிகரித்துக் கொண்டே வாழ்வை சமாளிக்க முடிந்தால் நீங்கள் திறமைசாலி. விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும். அதன் தேவை எங்கு என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். வறுமைக்கு பின் வரும் செல்வமும், அழுகைக்கு பின் வரும் தைரியமும், தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் என்றென்றும் நிலைத்து நிற்கும். காலம் நீ பயந்தாலும் ஓடும், நீ பயணித்தாலும் ஓடும். ஆனால் நீ துணிந்தால் மட்டுமே காலம் உன் பின்னால் ஓடி வரும். தோல்வி என்பது வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம்தானே தவிர அதில் அவமானம் என்று எதுவுமே இல்லை. நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது கோபத்தை அல்ல, நிதானத்தை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கோபம் உனக்கு இருக்கின்ற பாதைகளை கூட உன் கண்களுக்கு தெரிய விடாமல் மறைத்துவிடும். நிதானம்தான் அனைத்து வழிகளையும் தெளிவாக எடுத்து காட்டும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. உன்னுடைய அமைதி கூட மற்றவர் பார்வைக்கு ஆணவம் போல தெரியலாம். ஆனால் அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்து உன் நேரத்தை வீணடிக்காதே. நீங்கள் விரும்பியது எதுவும் கிடைக்கவில்லை என்று வாடவும் வேண்டாம். எல்லாம் கிடைத்துவிட்டது என்று ஆடவும் வேண்டாம். அடுத்த நொடி என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இல்லாதது கிடைக்கவும் இருப்பது பறிபோகவும் ஒரு நொடியே போதுமானது. நீ போட்டி போட வேண்டியது மற்ற மனிதர்களுடன் அல்ல. உனது வீண் வரட்டு பிடிவாதங்கள், உனது சோம்பேறித்தனம், உனது கவனச்சிதறல்கள், உனது ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், அறிவை தேடும் ஆர்வமின்மை மற்றும் நீ சேர்த்து வைத்திருக்கும் தீய பழக்க வழக்கங்கள், இவைகளுக்கு எதிராக நீ போட்டியிடு. பிறகு மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்க உனக்கு நேரமே இருக்காது. மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறரை காட்டிலும் குறைவாக மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். வாழ்வில் வெற்றி எப்போதும் உங்களோடு இருக்கும்.
நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை பற்றி தினமும் ஒரு முறையாவது சிந்தனை செய்யுங்கள். அதை பற்றி ஒரு முறையாவது உங்களுக்குள் நீங்களே பேசுங்கள். அது நடந்துவிட்டதாகவும் அதை போன்று நீங்கள் மாறிவிட்டதாகவும் கற்பனை செய்து பாருங்கள். ஏனெனில் நாம் நினைப்பது அனைத்துமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் எத்தனை பெரிய தோல்விகளை சந்தித்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதீர்கள். அதுதான் உங்களை வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திச் செல்லும். உனக்குள் நீ நல்ல மாற்றங்களை ஆரம்பிக்காத வரை உன்னுடைய மற்ற ஆரம்பங்கள் எல்லாம் தவறாகவே முடியும். வாழ்வில் நீங்கள் எந்த உயரத்தை அடைந்தாலும் பணிவாக இருங்கள். பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, அது உயர்ந்த பண்பின் அடையாளம். வாழ்வில் எல்லா முடிவுகளையும் நாமே எடுப்பது போல் தோன்றினாலும் சில முடிவுகள் காலத்தின் கைகளில்தான் இருக்கின்றன என்பதே உண்மை. காலத்தோடு சேர்ந்து நம்பிக்கையுடன் பயணம் செய்யுங்கள். நம்பிக்கையற்ற ஒருவரால் என்றும் அழகான வாழ்க்கையை வாழவே முடியாது. நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடப்பவைகள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு காரணம் அதைவிட தரமான ஒன்றை இறைவன் நமக்காக வைத்திருக்கலாம். நம்பிக்கையோடு இருங்கள். ஏதோ ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்ற எண்ணம் தோன்றும் போது நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்பதையும் யோசித்து பாருங்கள். தீர்வுகள் எளிதில் கிடைக்கும். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கே சிறப்பு விருந்தினராக செல்வதுதான் உன் திறமைக்கும் முயற்சிக்கும் உழைப்புக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி என்பதை புரிந்துகொள். வாழ்க்கையில் நீ எதை சோதிக்கிறாயோ அது உன் பலம், எது உன்னை சோதிக்கிறதோ அது உன் பலவீனம். உன் பலவீனங்களை நீயே அறிந்து அதில் உன்னை பலசாலியாக மாற்றிக்கொள். இல்லை என்றால் வருகிறவர் போகிறவர் எல்லாம் உன்னை சோதித்துக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் உங்களை அழிக்க வரவில்லை, ஆனால் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஆற்றலையும் சக்தியையும் உங்களுக்கு உணர வைப்பதற்கே வருகின்றன. நீங்களும் கடினமானவர்தான் என்பதை கஷ்டங்களும் அறிந்து கொள்ளட்டும். எப்போதும் உங்களை பற்றி உயர்வாகவே சிந்தனை செய்யுங்கள். நாம் சிந்திப்பதை பொறுத்துதான் நாம் விரும்பிய அளவு வாழ்க்கையில் உயர்வடைகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வலிமையானவர்களுக்கு வலியை தாங்கும் சக்தி அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் வலிக்காமல் இருக்காது. வலிகளை தாங்கிக் கொள்ள உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் பயிற்சி கொடுங்கள்.